ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா பிருத்திவி ஷாவுக்கு நடந்தது கொடுமை அப்படின்னு சொன்னாலுமே கூட அந்த கொடுமைக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிருத்திவி ஷா அப்படின்னு தான் ஆணித்தரமாக நம்ம சொல்லலாம். அவர் கூட சக வீரராக அவருடைய தலைமைக்கு கீழே ஆடின பிளேயர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி கோடிகளில் பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு புறம் பிருத்திவி ஷா ஒரு அன்சோல்டு வீரராக 2 கோடி ரூபாய் அடிப்படை விலையில் அவர் ஏலத்துக்கு வந்தார். பட் 10 அணியில் எந்த ஒரு அணியுமே பார்த்தீங்கன்னா பிருத்திவி ஷா கண்டுக்கலை. இன்னொரு புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் தான் ரொம்ப காலம் பிருத்திவி ஷா ஆடினார். அந்த அணியும் அவர் ஏலத்தில் எடுப்பதற்கு முன் வரல. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்டே வெளில அனுப்பிட்டாங்க. புதிய கேப்டன் தலைமையில் தான் இப்போ ஆட போகிறாங்க. அந்த மாதிரி சூழலில் பிருத்திவி ஷா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5 டெஸ்ட் போட்டியில் ஆடி இருக்காரு, 6 ஓடிஐ போட்டியில் ஆடி இருக்காரு, ஒரே ஒரு T20யில் மட்டும் ஆடி இருக்காரு. இவர் 5 டெஸ்ட் போட்டியில் ஆடி இருந்தாலுமே கூட ஆரம்ப டெஸ்ட் போட்டியிலே 134 ரன் அடிச்சாரு. ரொம்ப கம்மியான வயசுலேயே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் அறிமுகமாயிட்டார். ஒரு 21 வயசுலேயே இவர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா இவர் அடுத்த ஷேவாக் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆஹா ஓஹோன்னு புகழ ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு டெஸ்ட் தொடரோட இவருடைய கிரிக்கெட் கேரியரே காலி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் டெஸ்ட்டில் டிபியூட் பண்ணது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2018. யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 5 டெஸ்ட் மேட்ச்சில் மட்டும் ஆடி இருக்காரு அப்படின்னா இவருடைய நடத்தை சரியில்லை. ப்ராப்பராக ஒரு ப்ராக்டிஸுக்கு வரது கிடையாது. பார்ட்டி அந்த மாதிரி சுற்றுறது, அதேமாதிரி ஃபிட்னஸையும் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. வயசு 25 வயசு தான் ஆகுது. பட் ரொம்ப வெயிட்டாக வந்திருப்பார். இந்த மாதிரி 10 அணிகளுமே இவர் ஏலத்தில் கண்டுக்கல. இன்னொரு புறம் உனக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக நவம்பர் மாதம் இவருடைய பிறந்த நாள் வந்துச்சு. அந்த சமயத்தில் இவர் சில பெண்களோடு சேர்ந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருப்பார். பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை தான். பட் இருந்தாலும் ஏலம் நடக்க போகுதுன்னு தெரியுதுங்கிறப்ப இவர் பர்த்டே செலிப்ரேஷனை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ஃபிட்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜிம்மில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோக்களை போட்டார் அப்படின்னா IPL அணிகள் இவர் மேலே கண் வச்சுருப்பாங்க. ஆனால் அதை எதையுமே பண்ணாமல் இவர் மனம் போன போக்கில் ஜாலியாக என்ஜாய் பண்ணது தான் பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் கூட ஆடின பிளேயர்ஸை அப்பையும் இப்போயும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா 2018 அண்டர் 19 வேர்ல்டு கப்பை பிருத்திவி ஷா தான் வாங்கி கொடுத்தாரு. இவருடைய தலைமைக்கு கீழே சுமன் கில் ஆடினார், அபிஷேக் சர்மா ஆடினார், ரியான் பராக் ஆடினார், ஹர்ஷ்தீப் சிங் ஆடினார். இன்னைக்கு சுமன் கில்லுக்கு சம்பளம் 16 கோடி. குஜராத் டைட்டன் அணியினுடைய கேப்டன் இவர் தான். அபிஷேக் சர்மா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் பயங்கரமான ஒரு ஓப்பனராக வந்துட்டு இருக்காரு. 14 கோடி இவருக்கு சம்பளம். ரியான் பராக் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இப்போதைக்கு தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக இருந்துட்டு இருக்காரு. இவருடைய சம்பளம் 14 கோடி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங், இவருக்கு 18 கோடி ரூபாய் சம்பளம். பட் இவங்க எல்லாருமே பிருத்திவி ஷா தலைமையில் ஆடினவங்க தான். இன்னைக்கு இவங்க எல்லாம் 10 கோடிக்கு மேலே சேலரி வாங்குறப்ப பிருத்திவி ஷா அடிப்படை விலையான 2 கோடி தான் அவருக்கு பேஸ் ப்ரைஸாக செட் பண்ணார். அந்த ஸ்லாட்டில் கூட யாருமே பார்த்தீங்கன்னா இவர் கண்டுக்கலை. அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் இவருடைய நடத்தை தான். இவர் ஒழுங்கீனமாக நடந்துக்கிட்டது தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி பலரும் பிருத்திவி ஷா மேலே விமர்சனம் பண்ணுறாங்க. நிறையா முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனையோ பேர் உனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் சொல்லியுமே நீ ஃபிட்னஸ் விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணல, உன்னோட கேமில் ஃபோக்கஸ்டாக இல்லை, அதனால தான் உன்னை எந்த ஒரு அணியுமே கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை வைக்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள், தனக்கு கீழே தாங்கிட்ட விளாண்ட தன்னோட டீமில் எல்லாருமே டாப்பில் இருக்கிறப்ப தான் மட்டும் இந்த லெவலில் இருக்கார் அப்படிங்கிறப்ப அது உண்மையிலே பிருத்திவி ஷாவுக்கு நடந்தது கொடுமை அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி.